என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் நிகழ்ச்சியாக அதிகாலை வேளையில் தரப்படுகிறது. முதல் நிகழ்ச்சியாக தரப்படுவதின் நோக்கத்தை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் அதை பார்த்து அதை பழகிவிட்டால் நாம் அதிகாலை வேளையில் நமது காலை கடன்களை செய்வதற்கு வசதியாக இருக்கும். அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம், நம் வேலையை செம்மையாக செய்யலாம், எந்த தந்துக்கு தடையும் இல்லாமல் நமது காரியங்கள் நிலையம் வெற்றிகரமாக முடியும். அந்த நிலையில் விவேகானந்தா வித்யாலயா முடிச்சூர் பள்ளியிலிருந்து அதன் ஆசிரியர், யோகாசன ஆசிரியர் பி ராஜகோபால் அவர்கள் நிறைய குழந்தைகளை இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். முடிச்சூர் எங்கே இருக்குது, அண்ணா நகர் எங்கே இருக்குது பாருங்கள், கூட்டி வந்திருக்கிறார்கள். பிரணாவ் 5ஆம் வகுப்பு, பிரபாவ் 1ஆம் வகுப்பு, லலித் கிஷோர் 1ஆம் வகுப்பு. இவங்க செய்யக்கூடிய ஆசனங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா கடினமான ஆசனங்களை தான் செய்கிறாங்க. பார்த்துக்கிட்டே வாங்க, எல்லா ஆசனமும் கடினமான ஆசனம். இது காரணம் என்னென்னா, அங்கே உள்ள தலைமை ஆசிரியர் அமுதா வள்ளி அவர்கள், அந்த கரஸ்பாண்டன்ட் செக்ரட்டரி மீனாட்சி சுந்தரம் அவர்களும் பிள்ளைகளுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுப்பதில் அவங்க நினச்சா தான் நடக்கும். ஆசிரியர் நினச்சா மட்டும் நடக்காது. ஆசிரியரே போட மாட்டாங்களே, தலைமை ஆசிரியரும் செயலாளரும் நினச்சி ஆசிரியரை தனித்தனியாக போட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறைய கிராமங்களில் பள்ளிகளை நிறுவி பள்ளி பாடத்தோடு இந்த யோகாசனத்தையும் கட்டாய பாடமாக்கியிருக்கிறார்கள். அதான் வேப்புக்குரிய செய்தி. இந்த பாருங்கள், இந்த 3ல் 1ஆவது வகுப்பு பால்மனம் குறையாத இந்த பிள்ளைகள் இப்பொழுது குப்தாசனத்தை செய்ய போகிறது. இந்த அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு குப்தாசனம் போடுங்கள். பத்மாசனம் போடுவது கடினம், அதை குப்புறப்படுத்தி போட முடியாது. அந்த முதுகெலும்பு நரம்புகள், தொடை நரம்புகள், வந்துக்கண்ண நரம்புகள் இவைகளெல்லாம் இழுக்கும். தலைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கும், வலி வரும். இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. பந்துக்கிண்ண முட்டு கரண்டை, அது ஒரு கையில் உள்ள பந்துக்கிண்ண முட்டு கை எலும்புகள், கை பாத எலும்புகள் இவைகளெல்லாம் கஷ்டப்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்தை மாற்றி போடுங்கள். பத்மாசனத்தை எடுத்துருங்க. முதல்ல வலது காலை போட்டால் இப்போ இடது காலை போடுங்க. அடுத்த காலை மாற்றி போடு. கொஞ்சம் முன்ன போ. முன்ன போ. அப்படியே டேர்ன் பண்ணு. என்ன பார்க்க திரும்ப. அப்படியே குப்தாசனம் படுங்க பார்க்கலாம். நாடி நரம்புகள், முதுகு நரம்புகள், முதுகு எலும்புகள், முதுகில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். முதுகு நிமிராது. முதுகில் உள்ள நரம்புகள் ஏதாவது முதுகில் L4 L5 பிரச்சனை இருந்தாலும்
சரியாயிடும். முதுகு எலும்பில் பல்ஜிங் ஆகும், வலி வரும். மேலே உள்ள ஸ்பாண்டிலைசிஸில் கழுத்து எலும்புகள் வலி வரும். இதெல்லாம் இந்த ஆசனத்தில் சரியாயிடும். பந்துக்கிண்ண முட்டுகளெல்லாம் இறுகி போயிருந்தால் இது பண்ண முடியாது. பந்துக்கிண்ண முட்டை இலக்கம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். கை பந்துக்கிண்ண முட்டு, கால் பந்துக்கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் இலக்கம் கொடுக்கும். ஜாயிண்ட் சரியாக வேலை செய்தால் தான் நம்ம சரியாக வேலை செய்ய முடியும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மி ஆகிட்டுனா நமக்கும் வேலை செய்ய முடியாது. நெடுந்தூரம் நடக்க முடியாது, படி ஏற முடியாது. மெதுவாக எந்திரிங்க. நல்ல மூச்சிடுங்க. திரும்பங்க. இன்னொரு தடவை படுங்க. பி குயிக். படுறா, என்னையாம் பார்க்கான். குப்தாசனம், பத்மாசனம் போட்டு அப்படியே குப்புறப்படுக்க வேண்டியதான். முதல்ல படுக்கும்போது முதுகு அப்படி மேலே தூக்கி நிற்கும். பட்டெக்ஸ் எல்லாம் நம்ம லேசாக அமுக்கி 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 விட தரையை தொட்டுரும். எந்திரிங்க. அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க பத்மாசனத்தில். தம்பி நீங்கள் தள்ளி வா, டேய் அங்கே தள்ளி போ, அங்கே அப்படின்னு. என் அருமை பெரியவர்களே, இந்த 1ஆம் கிளாஸும் பண்ணுது, 5ஆம் கிளாஸும் பண்ணுது. யோகம் பண்ணுவதற்கு வயது ஒரு தடையாக கிடையாது. ஆணும் பண்ணலாம், பெண்ணும் பண்ணலாம், வயது வித்தியாசம் கிடையாது. எந்த வயதிலையும் யோகாசனம் பண்ணலாம். மற்ற கிரிக்கெட் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே வெளியே அனுப்பி விட்ருவான். 40 வயசுக்கு மேலே லாய்க்கில்லைன்ட்டு. சாகும் வரை பண்ணலாம். அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. தந்தை பெரியாரெலாம் 90 வயசுக்கு மேலே இருந்து பண்ணார். அதனால் அந்த வயசுக்கு இருக்கார். இப்பவும் 90 வயசுக்கு மேலே கலைஞர் இருக்காருன்னா அவர் யோகாசனம் பண்ணுறாரு. வீட்டில் வச்சு ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காங்க. அந்த அம்மா, வீட்டம்மா எல்லோரும் பண்ணுறாங்க. ஸ்டாலின் பண்ணுறாங்க. ஆகவே யோகாசனம் நமது உடலை ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளாக வாழ்வதற்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு பாதை. யாராவது நீண்ட வயசு வேண்டான்னு சொல்லுவாங்களா? எல்லா மக்களும் செய்யணும். இது ஒரு மதத்தினருக்கோ அல்ல ஒரு ஜாதியினருக்கோ அவங்க தான் செய்யணுங்கிறது கிடையாது. எந்த ஜாதியினரும் யாரும் பண்ணலாம். ஆகவே இந்த அற்புதமான கலையை எல்லோரும் பழகி நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.